Welcome to our channel. நான் உங்க வாசு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த IDBI எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார், அந்த நோட்டிபிகேஷன் பத்தி சொல்லுங்க சார், இது வந்து என்ன வேலை, அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நோட்டிபிகேஷனை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ இது என்ன மாதிரி வேலை, அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கிடைச்சிரும். ஸோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த IDBI வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடையாது. ஸோ 2019 தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரைவேட் செக்டார் பேங்கை வந்து மாத்தினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்டல் பேங்க்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்து வரும். ஸோ இது நபார்டு, சிட்பி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேட்டகரியில வந்து வரும். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூல கேட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த IDBI வரும். ஸோ இது வந்து 2019 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க், கவர்மெண்ட் வேலை கிடையாது. சோ இந்த IDBI எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னா, நம்ம பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிளர்க் சொல்றோம்ல, சோ அந்த கிளரிக்கலுக்கு ஈக்குவலான வேலை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த IDBI எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல நோட்டிபிகேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டுவல் பேசிஸான ஜாப் தான் வந்து போட்டிருக்காங்க. சோ கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட். ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா டெர்மினேட் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து 1 இயருக்கு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அடுத்து 1 இயர். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா IDBI அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து வைப்பாங்களாம். ஸோ வந்து ஒரு எக்ஸாமா இருக்கலாம், இல்ல இன்டர்வியூ கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது வச்சு இந்த 3 வருஷம் கான்ட்ராக்ட் பீரியட் நீங்க தாண்டிட்டீங்கன்னா, அதுலயும் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து IDBI உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன்ல போட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இயருக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா 29,000. ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இயர் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டீங்கன்னா 2வது வருஷம் 31,000 ரூபாய் 31,000 சேலரி. அதுக்கப்புறம் 3வது வருஷம் 34,000 ரூபாய் வந்து சேலரி அப்படின்றது வந்து நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து IDBI ஒரு பிரைவேட் செக்டார்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து கொடுக்க போறாங்க. அந்த டார்கெட்டை வந்து நீங்க கண்டிப்பா வந்து நல்லா வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து உங்க கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை டெர்மினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டார் பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து டார்கெட்டை முடிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் போவீங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வருஷமே டெர்மினேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது நான் ஃப்ரெண்ட்ஸ்ட விசாரிச்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷம் பீரியட் வந்து அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா அந்த டார்கெட்ல ரீச் பண்ணி வந்தவங்க வந்து அவங்க கண்டிப்பா டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. அந்த 3 வருஷத்தை நீங்க தாண்டிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்டேன். ஸோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 25 வயசுக்குள்ள இருந்தாதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு கட் ஆஃப் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஜூலை 2, 1996க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பிறந்தா அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஜூலை 1, 2001 வரைக்கும். ஸோ அந்த 2 டைம் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை 2 to 1996, ஜூலை 1, 2001 இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க பிறந்தீங்கன்னா தான் அப்ளை பண்ண முடியும். 20 இருந்து 25 வயசு வரைக்கும். நார்மலா அந்த ரிசர்வேஷனுக்குலாம் இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு. OBCக்கு 3 வருஷம், SC/STக்கு 5 வருஷம், அதெல்லாம் இருக்கு. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees. SC/ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு 200 ரூபாய், மத்த எல்லாருக்கும் OBC ஜெனரலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து ஃபீஸ். எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்லயும் 50 மார்க். ஸோ ஒரே எக்ஸாம் தான் வந்து இருக்க போகுது. நிறைய எக்ஸாம் prelims மெயின்ஸ்லாம் கிடையாது. ஒரே எக்ஸாம் இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ட்ஸ்லாம் 50 மார்க், 150 கொஸ்டின், 90 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் டைமிங். ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பிரைவேட் பேங்க்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். IBPS அளவுலாம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா வராது. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 930 ஏதோ வந்து ஓவரால் வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனோட டீடைல்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். அப்ப நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் வந்து வேற ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் எழுதி செலக்ட் பண்ணி போயிட்டா நான் போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா வந்து போயிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பாண்டும் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா வந்து கான்ட்ராக்ட்ல தான் இருக்க போறீங்க. அதனால எந்த விதமான பாண்ட் அமௌண்ட்ஸோ மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பாண்ட் போட்டுருவாங்க. ஸோ இவ்வளவு டைம்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh 2 lakh கட்டிட்டு போகணும்னு சொல்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. எந்த பாண்டும் கிடையாது. ஏன்னா அது கான்ட்ராக்ட் ஜாப்னால நீங்க வேற எந்த வேலை கிடைச்சாலும் ஒரு 1 month முன்னாடி நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு வந்து தாராளமா வந்து கிளம்பி வந்து போயிட்டே இருக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. சோ அவ்வளவுதான். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸ். சோ இதுல வந்து நல்ல வேலையா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
டார்கெட்லாம் நீங்க அச்சீவ் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களை அடிச்சு துரத்தி விட்டுறதா போறாங்க, உங்களை வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வந்து எனக்கு கண்டிப்பா வேணும், ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல 29,000 ரூபாய் சேலரி வந்து தராங்க, எனக்கு இப்போதைக்கு வந்து வேலை வேணும், அதுக்கப்புறம் நான் போய் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வந்து வேற ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்குவேன், எனக்கு உடனே வந்து போய் ஆகணும் எங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு அப்படின்னு இருக்கவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து போனா கவர்மெண்ட் வேலையா தான் போவேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வேலை கிடையாது. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான், கவர்மெண்ட் பேங்க் கிடையாது. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பத்தி வேற ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்றேன். நன்றி.